பொதுவா ஒரு பொருள் ஈஸியா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஜிஞ்சர், அதாவது இஞ்சி. இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். பட் இதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது, இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஜிஞ்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேட்டை லாஸ் பண்றதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கேன்சரை தடுக்கிற அளவுக்கு பெரிய அளவுல மருத்துவ குணம் அப்படின்றது இருக்கு. பட் இதை பத்தி நிறைய பேருக்கு பூரண அறிவு அப்படின்றதே இல்லை. இந்த இஞ்சியை நாம இப்ப மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. ஆதி காலம் முதல் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வருஷங்களா இந்த இஞ்சியை மருத்துவத்துக்கும் சமையலுக்கும் பல நாடுகள்ல பயன்படுத்துறாங்க. குறிப்பா இந்தியா, இலங்கை, சீனா, ஜப்பான் இந்த மாதிரியான பல நாடுகள்ல இதை மருத்துவத்துக்காகவும் சமையலுக்காகவும் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இஞ்சியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி எவ்வளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் டெய்லி எதிர்நோக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சி ஒரு முக்கியமான தீர்வாக இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் டைஜஷன், செரிமான பிரச்சனைகளுக்கான தீர்வு. உங்களுக்கு அதிகமான அஜீரண பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு சாப்பிட்ற உணவு ஃபாஸ்டா செரிமானம் அடையல அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஃபுட் தான் இந்த ஜிஞ்சர். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா ஒரு கப் ஹாட் வாட்டர்ல ஜிஞ்சரை கொஞ்சமா ஆட் பண்ணி குடிங்க. இதை நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அஜீரண பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியா சால்வ் ஆகும். அண்ட் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்குமே ஃபாஸ்டா சால்வ் ஆகும். இந்த இஞ்சியில ஜிஞ்சரால், சாக்கோல் அப்படின்ற 2 பதார்த்தங்கள் இருக்கு. இது ரெண்டோட வேலையுமே உங்களோட செரிமான நொதியத்தை தூண்டுறது தான். இந்த செரிமான நொதியத்தை தூண்டி விட்டுருச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அப்படின்றது சால்வ் ஆகும். ஸோ அதனால தான் இதை பல சித்த மருத்துவர்களும் சரி, பல பழங்கால மக்களும் சரி, ஒரு டைஜஷனுக்கான கரெக்டான உணவா இந்த ஜிஞ்சரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிடியூசிங் வாமிட், வாந்தியை கட்டுப்படுத்த. உங்கள நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு அதிகமாக வயிற்று குமட்டல் ஏற்படும். இல்லை ஒரு சில பேருக்கு அதிகமாக ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தால் வயிற்று குமட்டல் ஏற்படும். அண்ட் ஒரு சில பேருக்கு டிராவல் பண்ணும்போது காமனாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. அண்ட் இதை தாண்டி நிறைய பிரெக்னன்ட் லேடிஸுக்கு இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஜிஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஞ்சரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு துண்டு ஜிஞ்சரை நீங்கள் மென்று முழுங்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிராவல் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு காலையில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இஞ்சி போட்ட மாதிரி ஒரு பிளேண்டி அடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வாமிட்டிங் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு குமட்டல் பிரச்சனை இருக்கோ அந்த டைம்ல இதை எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 2016ஆம் ஆண்டுல இந்த ஒரு பிரச்சனைக்கு இஞ்சி சால்வ் ஆகுமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அதுல 50% அளவுக்கு சக்சஸ் ரேட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இது பிரெக்னன்ட் லேடிஸுக்கு ஒரு பெஸ்டான மெடிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குமட்டல் பிரச்சனை அண்ட் அதிகமா வாந்தி வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியா சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் பிளட் சுகர், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த. இப்ப இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே மேஜரான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பிளட் சுகர். இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்து, குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல இருந்து, நம்ம ஃபாலோ பண்ற ஹேபிட்ஸ் வரைக்குமே இந்த சுகர் கண்டென்ட் அப்படின்றது அதிகமாவே இருக்கு. நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஆடட் சுகர் அதிகமா இருக்கு. இந்த ஆடட் சுகரை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புல குளுக்கோஸோட லெவல் அதிகமாகும். இந்த குளுக்கோஸோட லெவல் அதிகமாகுது அப்படின்னா நம்மளோட பிளட்ல பிளட் சுகர் லெவல் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பிளட் சுகர் லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வரும், அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்குமே இந்த இஞ்சி ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை 1 மந்த்க்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்கள ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அத்தனை பேரோட பிளட் சுகர் லெவலையுமே செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே காலையில ஹாட் வாட்டரோட இஞ்சியை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை கண்டினியூஸா 1 மந்த் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களோட பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு மக்களுக்குமே 12 இருந்து 15% அளவுக்கு அவங்களோட பிளட் சுகர் லெவல் அப்படின்றது கண்ட்ரோலா இருந்திருக்கு. ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல இருந்து நீங்களுமே உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இஞ்சியை ரெகுலரா ஹாட் வாட்டரோட குடிச்சிட்டு வாங்க. இல்ல உங்களோட பிளேன் டீ இல்ல உங்களோட உணவுகள்ல சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களோட பிளட் சுகர் லெவலுமே இமீடியட்டா கண்ட்ரோல்டா இருக்கும். பெயின் ரெடியூஸ், வலியை கட்டுப்படுத்தல். இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டுல இந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப காமனா இருக்கு. அண்ட் அதை தாண்டி நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமான பெயின் அப்படின்றது ஏற்படுது. சின்னனா ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுல பெரிய பெயின் அப்படின்றது வருது. அண்ட் சின்னனா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை பத்தி யோசிச்சு அதிகமான ஹெடேக் அப்படின்றது வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட ஓவரா ரியாக்ட் ஆகிற மாதிரி நம்மளோட பாடி அப்படின்றது ஜெனட்டிக்கா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்ட்ரோல்
பண்றதுக்கு இந்த ஜிஞ்சர் ஒரு பெஸ்டான வழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஞ்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவலி, உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி அண்ட் உங்களுக்கு தசைகள் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம், பெண்களோட பெயினை கண்ட்ரோல் பண்றதுல ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு அவங்களோட மாதவிடாய் காலத்துல வரக்கூடிய பெயின் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த இஞ்சி ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2016ஆம் ஆண்டு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி அதுல சக்சஸுமே அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெண்ணுக்கு 25% வரைக்கும் அவங்களோட பெயினை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த இஞ்சிக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இத பத்தி யாருமே பெருசா வெளியே பேசுறதுமே கிடையாது. சோ இந்த இஞ்சியை நீங்க கண்டிப்பா கன்சியூம் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயினை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. உடல் கொழுப்பை கரைப்பதற்கு இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு இந்த தொப்பை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த தொப்பை வரதுக்கு நாம அதிகம் சாப்பிடுறது மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு பல காரணங்கள் அப்படின்றது இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம பார்க்கக்கூடிய வேலை அண்ட் நாம ஃபாலோ பண்ற ஹேபிட், இதெல்லாத்தையுமே தாண்டி நம்ம தூங்கக்கூடிய தூக்கத்தோட அளவு. சோ இது எல்லாமே டைரக்டா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட தொப்பையில தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களும் மிஸ்டேக் விடும்போது தான் நம்மளுக்கு தொப்பை அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த தொப்பை ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட உடம்புல அன்வான்டடான ஃபேட் அப்படின்றது உருவாகுது. இந்த ஃபேட்டை ரிடியூஸ் பண்றதுக்கும் அதை பர்ன் பண்றதுக்கும் நிறைய ஃபுட்ஸ் அண்ட் நிறைய எக்ஸசைசஸ் அப்படின்றது பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நீங்க சாப்பிடுற ஃபுட்ஸ்ல இந்த இஞ்சியுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான ஃபேட் லாசிங் ஃபுட் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவுமே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபேட் லாசிங்ல பெரிய ஹெல்ப் அப்படின்றது பண்ணுது. பிகாஸ் இஞ்சியில நம்மளோட பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஃபேட்டை எரிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது அதிகமாவே இருக்கு. இதனால நீங்க காலையில இஞ்சி சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி அதிகமா இருக்காது. அண்ட் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அன்வான்டட் ஃபேட் எல்லாமே ஈஸியா பேர்ன் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். சோ இதனால நீங்க ரெகுலரா காலையில இந்த இஞ்சியை எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதுல பல பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் உங்களுக்கான ஃபேட் லாசிங்குமே ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் கேன்சர், புற்றுநோயை கட்டுப்படுத்து. இப்ப இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த புற்றுநோய் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம ஃபாலோ பண்ற ஃபுட் ரொட்டீன், அதிகமான பேட் ஹேபிட் அண்ட் பேடான ஹெல்த் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பல ரீசன்ஸால நம்மளுக்கு புற்றுநோய் அப்படின்றது வருது. இந்த புற்றுநோயை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த கம்ப்ளீட்டா அழிக்கிறதுக்கும் என்னதான் பெரிய அளவுல மருந்துகள் இல்லை அப்படின்னாலுமே இதை உங்களால கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு இந்த இஞ்சி ஒரு பெஸ்டான மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஞ்சியை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்களோட கேன்சருக்கான செல்ஸ் எல்லாத்தையுமே க்ரோ ஆக விடாம கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் நிறைய செல்ஸை கம்மி பண்றதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இஞ்சியில ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இதை கண்டிப்பாவே சொல்லலாம். ஏன்னா புற்றுநோய் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய நோய். சோ இதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இதுக்கு பெரிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா இது எவ்வளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இந்த இஞ்சியை நீங்க எந்த விதத்துல எடுத்துக்கிட்டாலுமே சரி, நீங்க ஃபுட்ஸ்ல கலந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க பிளேன் டீல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே சரி, இல்ல நீங்க ஹாட் வாட்டர்ல நார்மலா இஞ்சியை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே சரி, உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டா இருக்கும் இந்த இஞ்சி. கண்ட்ரோல் ஸ்கின் ப்ராப்ளம், தோல் பிரச்சனைகளை சரி செய்தல். நம்மள நிறைய பேருக்கு காமனான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம். இப்ப இருக்கக்கூடிய பொல்யூஷன், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல ரீசன்ஸால நம்மளுக்கு ஸ்கின் அப்படின்றது டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகிறதால நம்மளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வருது, அதிகமான பிம்பிள்ஸ் வருது, நம்மளோட ஸ்கின்ல அதிகமான கிராக்ஸ் அப்படின்றது வருது. இதை கியூர் பண்றதுக்காக நம்ம மறுபடியுமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி யூஸ் பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாலுமே அதுக்கு ஒரு பெர்மனன்டான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பட் அதை கம்ப்ளீட்டா அழிக்க முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்ட்ரோல்டா வச்சுக்கிற அளவுக்கு இந்த இஞ்சிக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஞ்சியில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கின்னை க்ளோவிங்கா மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த மாதிரி சரும பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்றதுக்குமே ஒரு பெஸ்டான ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இஞ்சியை இன்டேக்கா எடுத்துக்கிட்டாலுமே சரி, இல்ல ஃபேஸ் மார்க்கா கன்சிடர் பண்ணாலுமே சரி, நீங்க ஃபேஸ் மார்க் செய்ய போறீங்க அப்படின்னா இஞ்சி பிளஸ் கேனி இது ரெண்டையுமே வச்சு ஒரு ஈஸியான ஃபேஸ் மார்க்கை உங்களால செய்ய முடியும். பட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை நான் ஃபேஸ் மாஸ்கா யூஸ் பண்ணும்போது எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படின்னு. ஜஸ்ட் இதுலயுமே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஜஸ்ட் இதுக்குமே ஒரு சில பேருக்கு சைடு எஃபெக்டா முடியும். பட் இதை நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டாக்டரை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க டைரக்டா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட டாக்டர்
டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. அவர் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்க. பட் இது நீங்க இன்டேக்கா எடுத்துக்கிறதால எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அதையுமே அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் நீங்க இஞ்சியை அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றெரிச்சல் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதை உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அண்ட் இதை தாண்டி ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்கு. ஸோ ரெகுலரா நீங்க காலையில மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே இந்த இஞ்சிலையுமே ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு இது ஒத்துக்காம கூட போகலாம். ஸோ இதை நீங்க எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ரெகுலரா கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க உங்க டாக்டர் கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா அதை ரெகுலரா கன்சியூம் பண்ணுங்க. பட் நீங்க என்னதான் ரெகுலரா கன்சியூம் பண்றீங்க, உங்களுக்கு எந்த அலர்ஜியுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்க ஓரளவுக்கு மட்டுமே கன்சியூம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எரிச்சல் அப்படின்றது ஏற்படும். அண்ட் இதை தாண்டி ஒரு சில நோய்கள் அப்படின்றதுமே ஏற்படும். ஸோ அதை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான அளவு சக்தி கிடைக்கிறதுக்கும் இதை நீங்க லிமிட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஸோ சாதாரணமா கிடைக்கிற இந்த இஞ்சியில இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன்.